இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுக்கான கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு மார்க், அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சப்ஜெக்ட், அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதை டீட்டெயிலா சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிருக்கேன். சரிங்களா? நம்ம கிளாஸ் பாத்தீங்கன்னா வாரத்துல 5 நாள் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. ஒவ்வொரு நாளும் நோட்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி பிரசன்டேஷன் பண்ணமோ அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் வரவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் 5 சப்ஜெக்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பாருங்க, கல்வி உளவியல், அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதை புரிஞ்சு படிச்சா தான் நீங்க எழுத முடியும். சரிங்களா? செகண்ட் சப்ஜெக்ட் பாருங்க, தற்கால இந்தியாவும் கல்வியும். சரிங்களா? இதுவும் முக்கியமான சப்ஜெக்ட். அடுத்து தேர்ட் சப்ஜெக்ட் பாருங்க, கற்றலும் கற்பித்தலும், அதாவது டீச்சிங் அண்ட் லேர்னிங். சரிங்களா? ஃபோர்த் சப்ஜெக்ட் பாருங்க, லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், கலை திட்டத்தில் மொழி. இந்த 4 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 4 சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் காமனான சப்ஜெக்ட். அடுத்து லாஸ்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்க சப்ஜெக்டோட டீடைல். அடுத்து பாருங்க, உங்களுக்கு क्वेश्चन பேட்டர்ன் எப்படி கேட்பாங்க அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 3 பார்ட்டா கேட்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இந்த 3 பார்ட் இருக்கு. பார்ட் ஏல வந்து 1 மார்க் क्वेश्चन 5 क्वेश्चन இருக்கும். சரிங்களா? அதுல சாய்ஸ் கிடையாது. ஒரு क्वेश्चनக்கு 1 மார்க், 5 மார்க். சரிங்களா? அடுத்து பார்ட் பி ல 5 மார்க் क्वेश्चन. அதாவது 5 மார்க் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 5 क्वेश्चन கேட்பாங்க, 5 क्वेश्चन கேட்பாங்க. அதுல நம்ம 3 எழுதணும், 2 क्वेश्चन சாய்ஸ் இருக்கு. சரிங்களா? நம்ம 3 क्वेश्चन எழுதணும். ஒரு क्वेश्चनக்கு வந்து 5 மார்க். சோ 3 क्वेश्चनக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க். அடுத்து லாஸ்ட்ல பார்ட் சி பாருங்க, எஸ்ஏ டைப் क्वेश्चन. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் क्वेश्चन, 5 क्वेश्चन எழுதணும். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் எய்தர் சாய்ஸ்ல கேட்டிருப்பாங்க. சோ 5 क्वेश्चन எழுதணும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க். சரிங்களா? சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 70 மார்க் நீங்க எக்ஸாம் எழுதணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அடுத்து பாருங்க 30 மார்க் இன்டர்னல் மார்க். இது உங்க காலேஜ்ல கொடுத்துருவாங்க. இத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, காலேஜ்ல கொடுத்துருவாங்க. சோ நம்ம எக்ஸாம் எழுத போறது 70 மார்க், அடுத்து காலேஜ் கொடுக்க 30 மார்க். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 மார்க். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட்கான டீடைல். அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு क्वेश्चन பேட்டர்ன் சொல்லிட்டேன். நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் என்னென்ன क्वेश्चन கேட்பாங்க, எத்தனை 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, 10 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, அதை பத்தி நான் டீடைலா சொல்லிட்டு அடுத்த கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல போவோம்.